லப்பர் பந்து வந்து நான் எதிர்பார்க்கல. எந்த ஒரு பிளானுமே இல்ல லப்பர் பந்து பண்ணும்போது. தமிழ் அரசு பச்சைமுத்து என்கிட்ட வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் வந்து வேற எதுவுமே யோசிக்கல. ஓகே பெரிய இதுவா இருக்குமோ அப்படியும் அப்படிலாம் இல்ல. இது பட்ஜெட் மூவி தான் அப்படி. சரி டைட்டில் இந்த மாதிரிலாம் அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. படம் முடியும்போது எல்லாமே மாறிடுச்சு. ஒரு சின்ன நல்லது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்த நல்லதுல அது பிளெஸ்ஸிங்கா மாறிடுச்சு. அப்படிதான் சொல்றேன். பட் ஹாப்பி. இது அட்டகத்திலேருந்தே இருக்கு சார். இந்த கெத்து வந்து அட்டகத்திலேருந்தே இருக்கு. ஆனால் பெரிய விஷயம் அவர் பண்ணது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஏஜ்ட் கேரக்டர், ஹீரோயினோட அப்பா கேரக்டர் பண்ணி என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு ஒரு 2 பேருக்குள்ளான கதை தான் அது. பட் ஆனால் அந்த ஏஜ் ப்ளே பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ ஹரிஷ் கல்யாணுடைய மாமனாராக ப்ளே பண்ணுறாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். ஒரு ஹீரோக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் தினேஷை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட ரஞ்சித் எப்போவுமே சொல்லுவாப்புல, ஏன்னா சார் அவன் எக்ஸ்ட்ரீம் சார், அவன் வந்து என்ன வேணாலும் அவன் வந்து ஒரு பயங்கர வெறி பிடிச்சி என்ன வேணால் இல் கோ டு எக்ஸ்ட்ரீம் லிமிட்ஸ் டு டூ எனிதிங். ஒரு பயங்கரமான ஒரு கிரேசி சார் அவன், இதெல்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லுவாப்புல ரஞ்சித்.